வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குது. ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டில் இன்னைக்கு இந்த வீடியோக்கு பின்னாடி இருந்து நீங்கள் பாருங்கள். வெறும் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். சீரியஸ்னஸ் மார்க்கெட்டில் இருக்குது. டெஃபினட்டாக நம்ம ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் நிற்கிறோம். கீழே உழுவுன்றதை நான் எல்லா விஷயத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமே. பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே ரேசர் பே லிங்க் கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், QR கோட், UPI எது மூலமாலும் பே பண்ணுங்கள். 236 rupees பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888க்கு. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் அதே நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. மார்க்கெட்டை விடுங்க. இன்றைக்கி நிஃப்டி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுடுங்க. முந்தா நேற்றே சில விஷயங்கள் சிமிலாரிட்டிஸ் தெரியுதுன்றது நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கோல்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு, மார்க்கெட்டும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு, டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கு, அண்ட் கோல்டு ஏறி அங்கேயே சஸ்டெயின் ஆகுதுன்றது நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ரைட்? நம்ம பாண்ட் மார்க்கெட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். யூஎஸோட 10 year பாண்ட், 30 years பாண்ட் அண்ட் 3 months பாண்டை பற்றி நம்ம பேசினோம். அதுலேயும் சில மிஸ்மேட்ச் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு அப்பட்டமானு சொல்லுவாங்கள்ல, அப்பட்டமாக தெரிகிற சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ரைட் நோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2008 ரேலி. 2008 ஒரு பியூட்டிஃபுல் ரேலி கொடுத்துச்சு. நான் மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன், 20-day மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். இதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நான் ஜூம் பண்ணுறேன். சரியா? இது லெட்ஸ் சே சம்திங் இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 2006 மேலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 2006 மேல the chart came down, right? அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ரேலி, மறுபடியும் ஒரு ஃபாலு, ஒரு ரேலி. சரியா? இப்போ இந்த ரேலிக்கு அப்புறமா ஒரு ஃபால் மேலே ஏறிச்சு. இது மனசில் வச்சிங்க. அடுத்த சார்ட் இது கரண்ட் சினாரியோ. கரண்ட் சினாரியோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபால், மறுபடியும் ஒரு அப், ஒரு ஃபால், மறுபடியும் ஒரு அப், மறுபடியும் ஒரு ஃபால் ஆகி வி ஷேப்பில் ரிக்கவரி ஆகிருக்கு. அந்த சமயத்தில் 2008 ஒரு யூ ஷேப்பில் ரிக்கவரி ஆச்சு. இப்போ வி ஷேப்பில் ரிக்கவரி ஆகிருக்கு. நீங்கள் மூவிங் ஆவரேஜை வச்சிங்க, ரைட்? இந்த சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2007 கீழே நீங்கள் டேட் பார்க்கலாம். 2007 டேட். இது கரண்ட் சினாரியோ. ஆல்மோஸ்ட் ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி ஃபோட்டோ காப்பி. ஜெராக்ஸ் ஒரு கம்பெனி. ஓகே, ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்ச மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? நான் மூவிங் ஆவரேஜ் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கோசரம் போட்டேன். யார் என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லெவலில் ஆல்மோஸ்ட் எல்லா இண்டிகேட்டரையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். RSI ஆகட்டும், மேக்டி ஆகட்டும், மூவிங் ஆவரேஜ் ஆகட்டும், வால்யூம். இப்போ நீங்கள் RSI ரெண்டுலேயுமே நான் RSI போட்டு காட்டுறேன். ரெண்டுலேயுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் சிச்சுவேஷனில் தான் RSI இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வால்யூம் எடுத்துக்கிட்டனாலும் S&P 500 லாஸ்ட் 3 வீக்ஸாக, இந்த வாரத்தை விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம தேர்ஸ்டேயில் இருக்கிறோம். இது யூஎஸில் நேத்தோட சார்ட்டு. ஸோ அப்போனா வெனஸ்டே இன்னும் 2 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இருக்குது. பட் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேயோட வால்யூம் எடுத்துக்கிட்டனாலும் ஃபாலிங் வால்யூம். ப்ரைஸ் மேலே ஏறிட்டு இருக்கு, வால்யூம் கீழே விழுந்துட்டுருக்கு. 2007 ப்ரைஸ் ஏறிட்டு இருந்துச்சு, வால்யூம் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு. சிமிலாரிட்டி தெரியுதா? ரைட்? உங்கள் வசதிக்கோசரம் இன்னும் ஒரு சிமிலாரிட்டிஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஜோன், ரைட்? இது USD டாலர் டேர்ம்ஸில் கோல்டு. இந்த ஜோன் நீங்கள் எடுத்துங்க. சம்டைம் இன் செப்டம்பர், ரைட்? செப்டம்பர் மாதத்துலேருந்து கோல்டு ஏற ஆரம்பிச்சிச்சு, ரைட்? கோல்டு ஏற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா இவென்ச்சுவலி ஒரு ஃபால் அதுக்குமா தூக்கிட்டு போயிடுச்சு. சரியா? இது இந்த இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சம்டைம் இன் 2007 செப்டம்பர் மாதம் வந்தது, ரைட்? இப்போ கரண்ட் சினாரியோஸ் நீங்கள் எடுத்துங்க. அப்பயும் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இங்கேயும் கோல்டு நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 மாதத்தில் ஒரு ரேலி கொடுத்துருக்கு. சிமிலாரிட்டிஸ் ஆர் சேம். இப்போ மறுபடியும் நம்ம S&P 500க்கு போகலாம். S&P 500 2007 அந்த உச்சத்தை தொட்டுச்சுல, சே சம்வேர் அரவுண்ட் அக்டோபர் மாதம் தொட்டுச்சு.
ஸோ அக்டோபர் 8ஆம் தேதி பக்கமாக நம்மளது வந்து தொட்டுச்சு S&P 500 2007 அண்ட் அக்டோபர் தொட்டுச்சு. செப்டம்பர்லேருந்தே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து கோல்டு ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ சினாரியோ கோல்டு வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்து ரேலி ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $2,300 $2,500 கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே மேலே தூக்கிட்டு போச்சு. இந்தியன் ருப்பி டேர்ம்ஸில் விட்டுருங்க, நடுப்புற வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டாக்ஸேஷன் ஒரு 7-8% வந்து எடுத்து விட்டாங்க, அது விட்டுருங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா $2,300 $2,500 கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 1 மந்த்துக்குள்ளே மேலே ஏறிச்சு. செப்டம்பர் இது 2007 டு அக்டோபர் நீங்கள் பார்த்தீங்க இந்த ரேலி. இப்போ இங்கே வந்து இந்த உச்சத்தை வந்து தொட்டு இருக்கு. இது வந்து 2007, இது வந்து 2024. உச்சத்தை தொட்டோன்னே செகண்ட் டைம் ரைட், ஒரு ஃபால் வந்து ஒரு ரேலி ஆகி உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறமா திஸ் வாஸ் தி ஃபால். ஃபுல் ஸ்க்ரீனே நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஸோ தட் உங்களுக்கு வந்து என்னதுன்றது தெரியும். ஃபால் எவ்வளோ பர்சன்ட்டு இன் நெக்ஸ்ட் எவ்வளோ வீக்கில் we are talking about, say somewhere around 73 bars, right? 73 weeks. The fall was say somewhere close to about 58%. நல்லா இருக்குல்ல, 58% in 73 bars. அப்போனா க்ளோஸ் டு அபவுட் 1.5 வருஷம் வந்து கீழே விழுந்துச்சு. 52 வீக்ஸ்னா we are talking about 1 year. ஸோ 73 barsனா அப்ராக்சிமேட்லி we are talking about 1.5 வருஷம். அண்ட் இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம். நான் எந்த கன்க்ளூஷனை நான் நான் வந்து சிமிலாரிட்டிஸ் நான் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்தியா டைரக்டில் நாங்கள் சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ், ரிப்பிட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தான் வந்து நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் சிமிலாரிட்டிஸ் உங்களுக்கு தெரியுது. இந்த இது இப்போ ரைட் நவ் S&P 500 சம்திங் க்ளோஸ் அபவுட் 5,620, 58% அப்போ 50% நீங்கள் போட்டால் கூட we are talking about something like 2,800 யூஎஸை பொறுத்த வரைக்கும் S&P 500. அப்போ அவன் 50% உளுந்தால், நான் உழுவுன்னு நான் சொல்ல, உளுந்தால் நம்ம வந்து நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 25,000 லெவலில் நிற்கிறோம், நியர் ஆல் டைம் ஹை. அங்கேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா S&P 500 மேலே உச்சத்தை தொட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போச்சு, ஒரு நியூ ஆல் டைம் ஹை டச் பண்ணி அங்கே இருந்தால் கீழே உழுவ ஆரம்பிச்சிச்சு. அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் த சினாரியோ ரைட் நவ் இஸ். இதுக்கு அர்த்தம் வந்து நாளை காலையில் 50% கீழே உழுவுன்னு நான் சொல்ல, ஏன்னா 1.5 வருஷம் பிடிச்சிச்சு பாட்டம் வரத்துக்கு. சினாரியோஸ் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட். 1 அப்போ வந்து ஹவுசிங் இஷ்யூஸ் இருந்துச்சு யூஎஸில். இப்போ இருக்கிற சினாரியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பயும் இன்ஃப்ளேஷன்ஸ் ஹையாக இருந்துச்சு, இப்பயும் இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது, மந்த நிலையில் இருக்குது வேர்ல்டு மார்க்கெட். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணி ஆகணும். தலைவர் நாளை காலையில் பேசுகிறாருல, யூஎஸோட ஃபெட் டிசிஷன்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா இல்லையான்றது. இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு ஏமனில் இருக்கிற ஹூத்தி ரெபிள்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஷிப்பை கமுத்துட்டாங்க, ரைட்? ஒரு க்ரீக் ரிஜிஸ்டர்டு ஷிப்பை வந்து ஆயிலை வந்து இஸ்ரேலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஆயில் ஷிப்பை வந்து ஒரு மிசைல்ஸ் வெடித்து சிங்க் பண்ணியாச்சு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஈரான் வந்து கொஞ்சம் தலை தூக்குறாங்க. யூஎஸோட நியூக்ளியர் பவர்டு வார்ஷிப் வந்து ஈரான் நோக்கி போயிட்டுருக்கு. இது ஒரு சைடு. லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுக்கு உள்ள, அதாவது அவங்களோட டிஃபென்ஸ் பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? இது இல்லாத ஹமாஸ் வந்து ஒரு நியூஸ் விட்டுருக்கு தட் யூகே இஸ் அசிஸ்டிங் இஸ்ரேல். யூகே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணாங்க. தெரிஞ்ச விஷயம்டா இது, என்ன நீ என்ன புதுசாக சொல்கிற? நேட்டோ அமைப்பு மேலே யார் கை வச்சாலும் இது வந்து எல்லா நாடுகள் மேலேயும் கை வச்சதுக்கு ஈக்குவலண்ட், எல்லாரும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அண்ட் இஸ்ரேல் ஒரு நேட்டோவில் ஒரு முக்கியமான மெம்பர். அப்படி இருக்கும் போதும் ஏன் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். எடுத்து பாருங்களேன், யூஎஸ் வந்து ஏற்கனவே 2 நியூக்ளியர் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வச்சுருக்கிறாங்க. ஒன்று ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 கப்பல் வந்து அந்த இஸ்ரேல் ரெட் சி நோக்கி தான் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ வர ஏர்க்ராஃப்ட் கேரியரில் F-35 ஏர்க்ராஃப்டோடு வருது. அப்போ ஈரான் நீ வந்து ஏதாச்சும் நவுந்தா
வைக்கிறதுக்குன்ட்டு ரெடியாக இருக்கிறோன்றது காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இஸ்ரேல் ஹமாஸ் வார் வந்து மல்டிநேஷ்னல் வாராக மாறிட்டு இருக்கு. அன்லைக் யுக்ரைன் ரஷ்யா வாரில் யுக்ரைன் சண்டை போடுது, மற்ற நாடுகள்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே மற்ற நாடுகள் டைரெக்டாக இறங்குறாங்க. யுக்ரைன் வந்து மேன் பவர் இஷ்யூ இல்லை, இஸ்ரேலில் வந்து மேன் பவர் இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுங்க, யுக்ரைன் இன்னும் நாட்டோ நாடு ஆகலை, அதுக்கான அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நாட்டோ நாடு ஒன்று. அண்ட் நாட்டோக்கு முக்கியமாக ஸ்பை எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை டெக்னாலஜி ஆகட்டும், இல்லை லேட்டஸ்ட் மிசைல் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், இவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சம்திங் இஸ் குக்கிங். இது வந்து நான் சொல்ல, சார்ட் சொல்லுது. இந்த சைடு நான் செய்தியை வந்து உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன், இந்த சைடு சார்ட் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, அடுத்த 2 நாளில் 3 நாளில் வந்து ஒரு 20% 30% ஃபாலோ ஆகுன்றது நான் சொல்ல. பட் சிமிலர் பேட்டர்னில் நிற்கிறோம், சிமிலர் இண்டிகேஷன்ஸ் காட்டிகிட்டு இருக்கோம், அண்ட் சிமிலர் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்போ எங்கே போய் நிற்கும்ன்றது யோசிக்கணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுங்க, இல்லை டேக் ப்ராஃபிட். 50% ப்ராஃபிட் எடுத்துகிட்டு கேஷில் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே ஏறிச்சுன்னா எவ்வளோ ஏற போகுது? ஒரு 4%, 5%, 10%, நோ இஷ்யூஸ். அந்த ரேலியை விடுங்களேன், வி கேன் ஆல்வேஸ் பார்ட்டிசிபேட். இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறவங்களும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நல்ல ப்ராஃபிட்டில் நிற்கிறீங்க. அப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து யூ ஹேவ் டு மூவ் இட் அவுட். மேபி நீங்கள் வந்து ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கீங்க, எஸ்பெஷலி ஸ்மால் கேப் மிட் கேப். எப்பயுமே வந்து மார்க்கெட் உளுந்துச்சுன்னு சொன்னால் ஸ்மால் கேப் மிட் கேப் தான் வந்து பெருசாக அடிப்படும். ரைட், லார்ஜ் கேப் உழுவாதுன்னு நான் சொல்ல, பட் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அப்போ மூவ் யுவர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் டு பேலன்ஸ் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிவிடுங்க. நல்ல விஷயம் தானே. ஒன்று, இப்போ இருக்கிற சூழ்நிலையில், மறுபடியும் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதை வந்து மேபி பொலிட்டிக்கல் ரீசன்னால் கட் பண்ணலாம். பட் எந்த புத்திசாலியாக இருந்தாலும் கட் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. நான் ரீசன் சொன்னேன். முந்தா நேத்தோ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, தெர் இஸ் அ மிஸ்மேட்ச். நீ லோன் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறியோ அவ்வளோ வந்து நீங்கள் டிபாசிட்ஸ் கலெக்ட் பண்ணல, ஓடி போய் வெளில டிபாசிட் கலெக்ட் பண்ணுங்கள், எஃப்டி கலெக்ட் பண்ணுங்கள். 1. 2வது, ஆர்பிஐ 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அன்யூஷுவலி ஹை. எப்படி? அன்யூஷுவலி ஹை மார்க்கெட் பாரோயிங்ஸ் இருக்குது. பேங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, லோன் வந்து சப்போஸ் ஒரு 200 ரூபாய்க்கு வந்து லோன் வெளியில் கொடுக்குறாங்க. இவங்க வந்து எஃப்டி கலெக்ட் பண்ணுறது வந்து 100 ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மீதி இருக்கிற 100 ரூபா எங்கேருந்து வரும்? ஸோ மார்க்கெட் பாரோயிங்ஸ் தானே பண்ணுவாங்க. எப்படி மார்க்கெட் பாரோயிங்ஸ் பண்ணுவாங்க? த்ரூ பாண்ட்ஸ். ரைட், எஃப்டி இல்லாட்டினா பாண்ட்ஸ் போடுவாங்க. இதே மாதிரி தான் பாண்ட்ஸ் போட்டு ஆல்மோஸ்ட் 9.2 lakh crores, எவ்வளோ? 9,20,000 கோடி வந்து பேங்க்ஸு, ஆல் பேங்க்ஸ் சேர்ந்து மார்க்கெட்லேருந்து கேஷ் எடுத்திருக்கீங்க. ஸோ தட் மீன்ஸ் தெர் இஸ் அ மிஸ்மேட்ச் பிட்வீன் டிபாசிட்ஸ் அண்ட் கிரெடிட். இதுதான் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு அலாரம் அடிச்சிச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்போ மார்க்கெட் பாரோயிங்ஸ் த்ரூ அதர் மீன்ஸ் ஹெவியாக இருக்குது. எஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் பண்ணுங்க. அப்போ எஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் பண்ணணுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியாது. 1, இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து எஸ்பிஐ பேங்க் போயிருந்தேன், அங்கே வந்து ஸ்பெஷல் டிபாசிட் ட்ரைவ்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர், ஒரு ஸ்கீம் போட்டு நம்ம தலைவர் தோனி தான் வந்து அதுக்கு ஆடு கொடுத்துருந்தாரு. 444 days, 444 நாள் நீங்கள் வந்து நான் காலிங், அதாவது நீங்கள் வந்து நடுப்புற வந்து அது பிரேக்கே பண்ண முடியாது அந்த எஃப்டி. அதுக்கு வந்து 7.25 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சாதாரணமாக வந்து 6.75 கொடுக்குறாங்க, இதுக்கு வந்து 7.5 கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 7.75 கொடுக்குறாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸில் குறைச்சா என்ன, குறைக்கலாட்டினா என்ன? மார்க்கெட் டிமாண்டை வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே குறைச்சாலும் ஆர்பிஐ குறைச்சிக்கலாம், நீ குறைச்சிக்கு, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். பேங்க்ஸ் குறைக்காது, சான்ஸே கிடையாது. நினச்சி பாருங்கள், யாராச்சும் ஒருத்தர் வந்து 7% வாங்கி ரைட் 6% வட்டி கொடுப்பாங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆவின் பாலை வந்து ஹையர் ரேட்டுக்கு வாங்கி லோவர் ரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தே ஆர் கிவிங் சம் டிஸ்கவுண்ட்.
அந்த டிஸ்கவுண்ட் வந்து யாரோ ஒருத்தர், தெர் இஸ் நோ ஃப்ரீ மீல்ஸ், யாரோ ஒருத்தர் அதுக்கான கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மிஸ்மேட்ச் இருக்குது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல சீரியஸ் மிஸ்மேட்ச் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துங்க. அப்பயும் 2007 வந்து கோல்டு ஏறிச்சு, இப்பயும் வந்து ஏறிட்டு இருக்கு. ஏறி கீழே வந்ததுக்குமா தார்மாரா மேலே ஏறிச்சு. சார்ட்டை போய் பாருங்கள். நான் மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்கறதுல அர்த்தம் கிடையாது, நீங்களும் ஹோம்ஒர்க் பண்ணணும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.